Hello guys, I welcome you all back to the Odyssey English Academy. We are in day 5 of the 7 days free English course. Today in this session, we're gonna have some fun-filled conversations, like we're gonna have some role play kind of thing. Yeah, you heard it right. So we're gonna go different places and ask for different things, and we're going to explore how to ask those things. Like நம்ம டிஃப்ரெண்ட் கடைக்கு போகிறோம், ஒரு கெஃபே போகிறோம், ஒரு டெக்ஸ்டைல் போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு அட்ரஸ் கேட்குறோம். நிறைய இடத்துல நிறைய விதத்தில் கேட்கணும், வேறு வேறு விதத்தில், எல்லாமே ஒரே இது கிடையாது. இங்கே காஃபி வேணும், இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னா ஐ வாண்ட் திஸ் காஃபி, ஐ வாண்ட் திஸ் ட்ரெஸ் அப்படி கேட்கக்கூடாது. வி ஹவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, அக்கார்டிங் டு த பிளேஸ் வி ஹவ் டு சேஞ்ச் இட், மாடுலேட் இட், ட்வீக் இட் அண்ட் ஆஸ்க் இட். ஓகே, ஸோ இங்கே இன்னைக்கு நம்ம ஒரு 4 பிளேசஸ்க்கு போக போகிறோம். ஃபார் அ கெஃபே, டு அ ரெஸ்டாரண்ட், டு அ டெக்ஸ்டைல் ஷோரூம், ட்ரெஸ் ஷோரூம், தென் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு அட்ரஸ் கேட்குற மாதிரி, தென் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் போது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ரோல் பிளே மாதிரி பண்ணிவிட்டு, தென் வில் கோ ஃபார் த டெய்லி கான்வர்சேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃப்ரேசஸ். இதை வந்துட்டு இப்படியும் சொல்லலாமா, இதை வந்துட்டு இப்படியும் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃப்ரேசஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். We'll go for that later. Okay, shall we all go for a cafe? Yeah. Okay, so inga vandittu the conversation is going to be between 2 persons, like one is barista and another one is customer. Barista is nothing but the coffee maker, tea podravanga, coffee podravanga, allame vandittu nama barista nu solnom. Okay, and then customer as usual. Okay, so we'll play. I'm going to steal your 20 to 25 minutes of your valuable lifetime. நான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், வாங்க கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு கலந்துரையாடல் பண்ணிட்டு போகலாம். வில் கோ பேக், வில் கெட் இன்டு ஒரு ரெஃப்ரெஷ் செஷன் மாதிரி தான் இருக்கணும் இந்த செஷன். இட் டசன்ட் நீட் டு பி அன் மகப்பிங் ஆர் சம் போரிங் கைண்ட் ஆஃப் லெக்சர்ஸ் வேணாம். வில் ஆல் ஜஸ்ட் டாக், we'll all just talk. You'll be the barista and I'll be the customer. You go with the first line. Hi, I'll just grab a medium iced latte. Could I swap regular milk for oat milk and make it go please? அதாவது எனக்கு மில்கில் வந்துட்டு ரெகுலர் மில்க் இல்லாமல் ஓட் மில்க் போடலாமா ஓட் மில்க், பாதாம் மில்க், அந்த மாதிரி நிறையா மில்க் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு வேணாம்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. இப்போது நம்ம வில் ஜஸ்ட் லுக் ஆன் டு த எக்ஸ்ட்ரா ஃபேஸஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட் ஐ கெட் அந்த மாதிரி இல்லாமல் குட் ஐ ஜஸ்ட் கெட் அ காஃபி, குட் ஐ கிராப் அ காஃபி அந்த மாதிரி கேட்கலாம். ஐ கிராப் அ கேஃப், கேன் ஐ கெட் வாட்டர்மெலன் ஜூஸ், அந்த மாதிரி யூ கேன் கோ ஃபார் த ஃப்ரேசஸ். I'll just grab. Could I switch to the ingredient cleaning? No, like, could I switch to the paneer tikka to something else? Yeah, is it possible to get this extra? நீங்கள் நிறைய கஃபே போனீங்கன்னா they'll take some people they'll take 3 to 4 hours sit there, just talk about things. அவங்க business kind of thing இருக்கட்டும், இல்லை லைஃப் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், எல்லாமே they'll take 3 to 4 to 5 hours to sit there and talk. ஓகே, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, யூ கேன் ஜஸ்ட் ரீஃபில் தட் காஃபி, வாட் எவர் யூர் பையிங், காஃபி ஆர் சம்திங், மொஹிட்டோ ஆர் சம்திங் எல்ஸ், யூ கேன் ஜஸ்ட் ரீஃபில் இட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, we're going to a ட்ரெஸ் ஷோரூம். அங்கே ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் அவங்க எப்படி கேட்குறாங்க, லெட் மீ நோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் சைஸ் ஆர் ஸ்டைல் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ஆன்சர் தேங்க்ஸ், ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் அ கேஷுவல் ஜாக்கெட். ஆர்எல்ஸ் நீங்கள் அவங்களோட இன்டரப்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா, ஐம் ஜஸ்ட் ப்ரௌசிங், ஐல் ஹெல்ப் மை செல்ஃப், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதை தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களோட ஹெல்ப் தேவையில்லைன்னா ஐம் ஜஸ்ட் ப்ரௌசிங், தேங்க்யூ அப்படிங்கிற சொல்லலாம். ஆர் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா, ஐம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் அன் ஐட்டம், ஒரு பேகி ஜீன்ஸ் ஆர் அ ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடலாம். டு யூ ஹேப்பன் டு ஹேவ் திஸ் சைஸ்? அந்த ஹேப்பன் டு ஹேவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ் ஹேப்பன் டு ஹேவ். ஓகே, டோன்ட் ஜஸ்ட் டூ யூ ஹேவ் திஸ் அந்த மாதிரி கேட்காதீங்க, ஹேப்பன் டு ஹேவை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், நம்ம போகிறோம், இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், எனக்கும் பிடிக்கும். இது என்ன கார்ட்டூன் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாயிண்ட். நெக்ஸ்ட்
நம்மளோட ஸ்லைடில் நம்ம போகிற பிளேஸ் த மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் ரெஸ்டாரண்ட். எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யா, ஐ நோ யூ கைஸ் ஆல்சோ லைக், ஐ ஹோப். யா, நீங்கள் உங்களோட மெயின் கோர்ஸ், உங்களோட டெசர்ட் என்ன ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் சி என்னோட மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட்டும் உங்களோடதும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். வில் சி. Let's all talk in comments too. Okay? Yeah. If you haven't followed our channel yet, please do subscribe and hit that like button. Okay. இப்போ வந்துட்டு ஒரு ஹோட்டல் போகிறோம். சில பேர் இருப்பாங்க. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனேன்னா யூஸ்வலி I used to order most of the times and my friends used to be like an introverts. Okay? Or sometimes I will be an introvert, my friend used to order. Sometimes. Because on the time we become introvert because we hesitate to talk freely, because we lack in a sentence sometimes. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. You just be confident, be sure with these phrases, you'll be able to order with very elegant way. Okay, so இந்த conversation பாருங்க, you just go have a look on to it. Good evening folks, are you ready to order or do you need a more minute? இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமா அப்படிங்கிறது you can just go for it. The customer says, yes, we are ready to order. To start, we'll go with the garlic bread. That's great choice. And for your main course? I'm torn between the grilled chicken and the... Now, coming to this point, torn between na. இப்போ ரெண்டு டிஷ் பன்னீர் டிக்காவா பன்னீர் மஞ்சூரியனான்னு உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆனிச்சுன்னா அதை நீங்கள் அந்த சர்வ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கலாம், சர்வர்கிட்ட ஒரு வெயிட்டர்கிட்ட கேட்கலாம். இதில் ரெண்டில் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கே எது ரொம்ப பெஸ்ட்டு? சில ஹோட்டல்ஸில் மஞ்சூரியன் நல்லாயிருக்கும், சில ஹோட்டல்ஸில் whatever, எனக்கு இப்போ டக்குன்னு வர மாட்டேங்குது. ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் த பாயிண்ட், பட் ஐ வாண்ட் டு சே எஸ். அந்த மாதிரி கேட்கும் போது டான் பிட்வீன், கன்ஃபியூஸ்டாக இருக்கேங்கிறத டான் பிட்வீன் கேட்கலாம். நீங்கள் அதிலே சொல்லுங்கள் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். தேல் சே சிக்கன் இஸ் அவர் பெஸ்ட் செல்லர் டுநைட், மஞ்சூரியன் இஸ் அவர் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் கோ ஃபார் இட். எக்ஸ்ட்ரா ப்ரைஸஸ் எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா, we are ready to order or like what do you recommend for someone who likes, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு you can just add on to it. The next place we are going to explore is that ஒரு ட்ராவல் பண்ணும்போது அட்ரஸ் கேட்கும் போது நம்ம நிறையா திணறுவோம். That phrases we are going to just check it on to it. ஸோ எப்படி கேட்கலான்னா, could you tell me how to get to the platform 4 or how to get to that area, street, எதை வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு they will say go straight past the ticket counter. இந்த past the ticket counterங்கிறது என்னன்னா, டிக்கெட் கவுண்டரை தாண்டி ஃபர்ஸ்ட் ரைட் அப்படிங்கிறது தான். அந்த டிக்கெட் கவுண்டரை தாண்டிங்கிறது சொல்கிறது தான் they are mentioning here it as past the ticket counter. You can just also say go straight past the temple, go straight past the shop. You can just replace it with anything. இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெம்ப்ளேட் தான். இது தான் நீங்கள் எக்ஸாக்டாக பேசணுங்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபேஸஸ் அதுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, could you point me toward that particular location or how often do the buses? இங்கே வந்துட்டு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வந்துட்டு இருக்கும், பஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் you can just go for it. How often do the buses, trains run from here? You can just go for it. தென் நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் நம்ம போகிறோன்னா, யா ஐ டோல் யூனா இந்த ட்ரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது வி கேன் ஜஸ்ட், இப்போது பில் வேணுமா, ரிசிப்ட் வேணுமா அதெல்லாம் கேட்பாங்க. அது கேட்கும் போது டியூ டேக் கான்டாக்ட்லெஸ், நீங்கள் கேஷா ஜிபே அப்படின்னா, இல்லை ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. ஒரு கடைக்கு போனால் நம்ம வாங்கிட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்ம ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஜிபேல தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன கேட்குறோம், ஜிபே இருக்கா, பேடிஎம் இருக்கா, ஃபோன்பே இருக்கா அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த மாதிரி கேட்காம do you take contactless payments அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, பட் நாட் ஆன் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அங்கே போய்ட்டு நீங்கள் இதை கேட்க முடியாது. ஜிபே வச்சுருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லை ஜிபே இருக்கான்னு கேட்டுருங்க. ஐ எம் சேயிங் திஸ் ஃபார் அன் வெல் ஃபோர்ட்டிஃபைடு ஷோரூம்ஸ். ஓகே, அங்கே போய் உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா அது இருக்கான்னு கேட்காம யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். do you have contactless payments அப்படிங்கிறத கேட்கலாம். தென் could I get a paper receipt? பில் வேணும்னா பேப்பர் ரெசீட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் தட் ரெசிப்ட் இல்லை ரெசீட். ஓகே, நோட் த ப்ரொனவுன்சியேஷன் ஆல்சோ. யா, நான் நம்ம ஊர்லாம் சுற்றி முடிச்சாச்சு, எல்லா ஃப்ரேசஸும் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த வீடியோ ஒவ்வொரு டைமும் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கான்வர்சேஷன் ஒவ்வொரு ஃப்ரேசஸையும் நல்லா படிங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ரேசஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பர்ட் ஃப்ரேசஸ்ன்னு, அதையும் நல்லா பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. whenever you need that you can just go for those words. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த எக்ஸ்பர்ட் ஃப்ரேசஸை ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதை எழுதி நீங்கள் you can just paste it on your room, on your wall. நீங்கள் போகையில் வரையில் don't just mug up it up. அது அப்படி வராது.
போகல வரையில இதுக்கு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா இன் ஃபியூச்சர் whenever you're going to anywhere பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் நீங்கள் போகும்போது you can definitely use this. Okay, this will definitely help you. Still you haven't subscribed to this channel, you can just subscribe and just hit that like button, and if you have any doubts or if you have any suggestion regarding, you can just comment to it. And நிறையா in between sessionல நான் questions கேட்டிருக்கேன், just comment that too. ஓகே, டெய்லி ஃப்ரேசஸ் பார்க்கலாமா? could you do me a favor அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படியும் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ another அப்படி மச்சான் ஒரு கை போடுறியா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படி சொன்னேன், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கை போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கள்ல, அதை வந்துட்டு கேன் ஐ கெட் அ ஹேண்ட் வித் திஸ், இந்த 4th ஒன்ல இருக்கு பாருங்கள், கேன் ஐ கெட் அ ஹேண்ட் வித் திஸ் அப்படின்னா ஒரு கை போடுறியா அப்படிங்கிற மாதிரி. தென் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட் அப்படின்னா எங்கே போச்சுன்னு தெரில, தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டுருக்கேன். சர்ச்சிங் இஸ் நாட் வாட் யூ ஆக்சுவலி டூ. நீங்கள் தேடிட்டு இருக்கிறது இல்லை, சர்ச்சிங். இது யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட் ஃபார் மை வாட்ச், ஐ ஜஸ்ட் லாஸ்ட் இட் பாஸ்ட் நைட், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். டென்ட் குவைட் கேட்ச் தட் அப்படின்னா எனக்கு அது சரியாக கேட்கல, நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா, அது சரியாக எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி. டென்ட் குவைட் கேட்ச் தட். லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னா முடியல, ஐ எம் வெரி டயர்டு. ரிமெம்பர் ஐ எம் வெரி டயர்டுங்கிறத லாஸ்ட் டைம் கிளாஸ் நான் எடுக்கும் போது ஒரு 10 எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி டெய்லி ஃப்ரேசஸ் கொடுத்துருந்தேன். ஐ எம் டயர்டுக்கு நான் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன், ஐ எம் டேஷ். அதை கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வில் சி எத்தனை பேர் கிளாஸ் பார்த்துருக்கீங்கன்னு, எத்தனை பேர் ரொம்ப கவனமாக கேட்டிருக்கீங்கிறதே நான் இதில் தான் செக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டெல் மீ. ப்ளீஸ் நோட், ஐ ஆம் நாட் கோயிங் டு கிவ் யூ any punishment or something like that. சும்மா ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபன், ஒரு இன்டராக்ஷனுக்காக நான் கேட்குற மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. லெட்ஸ் சி எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. நோ த பாயிண்ட். டயர்டுக்கு நான் அந்த செஷனில் ஒன்று சொன்னேன், அது என்ன வேர்டுன்னு சொல்லுங்கள். பட் இப்போ இந்த செஷனில் என்ன சொல்கிறோன்னா லெட்ஸ் கால் இட் அ டே, முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே முடியாது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சைடில் பார்க்கலாம். ஐ லுக் இன்டு இட் ரைட் அவே அப்படின்னா இப்போவே நான் அதை பார்க்குறேன். என்னன்னு பார்க்குறேன்? லெட்ஸ் டச் பேஸ் நெக்ஸ்ட் வீக். அதாவது நம்ம ரொம்ப நாள் பார்க்கல, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், வில் சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக லெட்ஸ் டச் பேஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி ஸ்னோட் அண்டர் அப்படின்னா முடியல, நிறையா வேலை இருக்குது இன்றைக்கி, எவ்வளோ வேலை என் தலைக்கு மேலே வேலை இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லலை. தட் இஸ் வாட் வி கால் த ஸ்னோட் அண்டர். தட்ஸ் அ பிட் ஸ்டீப் isn't it அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக தெரில அப்படிங்கிறத வந்துட்டு இட் இஸ் காஸ்ட்லி அப்படின்லாம் சொல்லாமல் தட்ஸ் பிட் ஸ்டீப் isn't it அப்படி சொல்லலாம் நீங்கள். ஓகே, தென் could we wrap this up and also இதுக்கு மீனிங் என்னென்னா முடிச்சுக்கலாமா, இதோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத could we wrap this up அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குமே நான் லாஸ்ட் கிளாஸில் ஒன்று சொன்னிருக்கேன், அதையும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 3 கமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மெயின் கோர்ஸ் டிஷ் ஒன்று, டெசர்ட் ஒன்று சொல்லியிருக்கேன். செகண்ட் கொஷின் டயர்டாக இருக்குங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் போன செஷனில் சொன்னேன், அதை என்னன்னு கமெண்ட் பண்ணோம். தென் முடிச்சுக்கலாம், எண்டு பண்ணிக்கலாம், இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் லாஸ்ட் செஷனில் ஒன்று சொன்னேன், அதையும் என்னென்னு நோட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் we are at the end of the session. ஸோ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு, நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு எனக்கு உங்கள் கூட. I really enjoyed it well. Hope you enjoyed it too. இப்போது நாங்கள் சண்டே ஒரு ஜூம் மீட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். as we are running to end of the session, இன்னும் ஒரு 2 classes தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் we'll be ending this session, closing this session. Thank you all whomever have supported us joining the group and whomever have did the assignments daily and submitting it to the admin. We are very thankful and we are very proud to appreciate you, because being consistent is something not that easy. Consistent and discipline is very very important. அது நீங்கள் இருக்கீங்க, you will definitely succeed in life. இது ஒரு சின்ன விஷயம் தான், but you're doing it which is very worth telling. Okay, so you deserve a applause, you deserve a clap, and we really appreciate you. So whomever have didn't done the assignments yet, please do it as soon as possible before Sunday, because Sunday ஒரு மீட்டிங் இருக்கும். We invite you all to that meeting.
இட் இஸ் நாட் கோன் பி எனி டெஸ்ட் தேர். உங்களை எந்த கொஷனும் கேட்க மாட்டோம். பட் ஜஸ்ட் அன் இன்டராக்ஷன், ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி. நீங்கள் இட் குட் பி அ பைலிங்குவல் செஷன். பிகாஸ் ஒரு இன்டராக்ஷன், நம்ம இவ்வளோ நாள் ஆன்லைனில் யாருன்னு மூஞ்சி பார்க்காம வி ஆர் ஹேண்ட்லிங் திஸ் செஷன். அது இல்லாமல் ஜஸ்ட் இவங்க இந்த பர்சன் கவனிச்சிருக்காங்க, அசைன்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். அதுக்காக இந்த செஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் டூ கம் டு த செஷன். ஹோமர் அண்ட் அட்டெண்டிங் தோஸ் செஷன் ஆல்சோ you will get a certificate at the end of this course. So we are all eagerly waiting for that session. And நிறைய வெயில் அடிக்குது, நிறைய தண்ணி குடிங்க, be safe, take care, bye bye, we'll see you in next session.